நண்பர்களே, ஒரு இளநீர், அந்த இளநீரை ஒரு பெண் ஸ்ட்ரா மூலமா குடிக்கிறா. அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து இன்னொரு ஸ்ட்ரா மூலமாக ஒரு இளைஞர் குடிக்கிறார். இந்த படத்த நம்ம போட்டிருந்தோம். இந்த படம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள கேட்டிருந்தோம். நெறைய பேர் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நான் செலக்டடா சில கருத்துக்கள மட்டும் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, அட்ராக்ஷன் நமது சிந்தனையை தன் பக்கம் திருப்புகிறார்கள். இந்த இந்த ஃபோட்டோ மூலமா நம்ம சிந்தனைய அந்த பக்கம் திருப்பும்போது, அவங்களுடைய வியாபாரத்தை இந்த மாரி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மூலமா அவங்க கொண்டு போறாங்க அப்படின்ற மாரி ஒருத்தர் போட்டிருக்காரு. அதே மாரி இன்னொருத்தர் போட்டிருக்காரு. இளநீர் விளம்பர பேனர் இந்த மாரி வச்சுட்டோம்னா, குறிப்பாக காதலர்கள் கூடுற இடத்துல வச்சுட்டா மொத்த பேருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பும். அப்போ வந்து நம்ம அங்க பிசினஸ கொண்டு போ முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. டேக் லைன்லாம் போட்டாரு அவரு. ஷேர் யுவர்ஸ் லவ் அண்ட் கூல், டெண்டர் த நேச்சுரல்ன்னு சொல்லி டேக் லைன்லாம் போட்டாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, பிசினஸ் டூ கஸ்டமர். அதாவது வந்து ஒரு பொருள வந்து ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட விக்கிறாரு. அந்த இன்னொருத்தர் கஸ்டமர்ட்ட விக்கிறார். ஸோ இது பி2சின்னு சொல்லி அழகா அது ஒரு விஷயம் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் இதையே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலுக்கு வந்து பிசினஸுக்கு வந்து கவர்ச்சி தேவையில்ல. ஹோல்சேல பொறுத்தவரைக்கும் வந்து அங்க பிசினஸ் மட்டும் தான் முக்கியம். அங்க பொருளினுடைய தரம் அந்த மாரி விஷயங்கள் அதனுடைய மார்க்கெட் மட்டும் தான் முக்கியம். பட் ரீட்டெயில பொறுத்தவரைக்கும், அதனுடைய பேக்கிங், மார்க்கெட்டிங் இந்த மாரி வந்து கூடுதல் அட்ராக்ஷன் தேவை அப்படிங்கிற மாரி போட்டிருக்காரு. இன்னொருத்தர் ரொம்ப ஷார்ட்டா எம்எல்எம் அப்படின்னு போட்டார். அதிலேயே எல்லா விஷயமும் அடங்குற மாரி போட்டாரு. அதே மாரி ரொம்ப அழகா இன்னொருத்தர் ட்ரேட் அப்படின்னு போட்டிருக்காரு. ட்ரேடுன்னா என்னன்னா வாங்கி விற்பது. இப்ப இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீர இவ குடிச்சு, அதுக்கப்புறம் இந்த பெண் கிட்ட இருந்து அந்த இளைஞன்ட்ட போகுது. அப்ப இந்த பெண் வந்து ஒரு ட்ரேடர் மாரி போட்டிருக்காரு. இன்னொருத்தர் டபுள் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு போட்டிருக்காரு. நண்பர்களே, இதையெல்லாம் தாண்டி நம்ம இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வியாபார சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆடட். வேல்யூ ஆடட்னா என்ன? ஒரு தேங்காய் இருக்கு. அந்த தேங்காய வந்து நீங்க தேங்காயா வித்தீங்கன்னா, அது சாதாரண பொருள். அதே தேங்காய ஒரு தேங்காய் பவுடராக மாற்றி, அதுக்கப்புறம் நீங்க அத வித்தீங்கன்னா, அது வந்து வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டுதல். அப்போ தேங்காய தேங்காய் பவுடரா மாத்தும்போது, ரொம்ப நாளைக்கு கெடாம பாதுகாக்க முடியும். ரொம்ப நாளைக்கு அத சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்குடைய மதிப்பு கூடுறதுனால விலையை பெரிய அளவுல அதிகரித்து விற்க முடியும். வாங்குற கன்சியூமருக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இந்த மாரி வந்து தேங்காய் பவுடரா மாத்தி விக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி எல்லா பொருளையும் நம்ம மதிப்பு கூட்டி விக்க முடியும். நண்பர்களே, இது பொருளுக்கு மட்டும் இல்ல. நம்முடைய மதிப்பு, நமக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்கு. நம்முடைய மதிப்பை நாம் கூட்டிக் கொள்ளும்போது, நம்முடைய வேல்யூ அதிகமாகிறது. அப்போ நம்முடைய மதிப்ப நம்ம எப்படியெல்லாம் கூட்டிக்கலாம் அப்படின்னா, நெறைய வழிகள் இருக்கு. ஒரு சிரிச்ச முகம் நம்முடைய மதிப்பை கூட்டும். பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், பிறருடைய சின்ன சின்ன செயல்பாடுகள பாராட்டுதல், நல்ல விஷயங்கள பாராட்டுறது, நேர்மறை சிந்தனை, நேர்மறை பேச்சு, இதெல்லாம் வந்து நம்முடைய மதிப்பை கூட்டக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர பார்க்கும்போது, பேசும்போது அவரோட கண்ணோட கண் பார்த்து பேசுனீங்கன்னா, உங்க மதிப்பு கூடும். கணீர் என்ற குரல், ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு கமாண்டிங் பவரோட கூடிய அந்த குரல், நம்முடைய டிரெஸ் கோட், நம்ம ஒழுங்கான உடை, பொருத்தமான உடை, நம்முடைய கல்வி அறிவு, இந்த மாரி நெறைய விஷயங்கள். நண்பர்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டல்ல ஒரு வரவேற்பாளர், ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பெண்ணுன்னா, அந்த பெண் எப்படி இருப்பாங்க? அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? எப்படி பேசுவாங்க? அதேபோல ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீசர்னா அவங்க எப்படி பேசுவாங்க? அதேபோல ஒரு கடையில வந்து ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய கடையில ஒரு பயிற்சி பெற்ற ஒரு சேல்ஸ்மேன் இருந்தா, அந்த சேல்ஸ்மேனுடைய அந்த பேச்சு, செயல்பாடு எப்படி இருக்கும்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம். அந்த கஸ்டமர்கள அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதுபோல நண்பர்களே, நம்முடைய மதிப்பை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை சிறப்பானதாக்க இது உதவும். அப்ப நீங்க டோட்டலா உங்களை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பை நான் இந்த 30 நாள் பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்கிறோம். இதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதே போல உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்வதற்கு, உங்களை ஒரு 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 லெவல் மேல கொண்டு போறதற்கு ஒரு சிகரம் நோக்கி சிறகை விரி. இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய மதிப்பை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, எந்தெந்த வகைகளில் முடியுமோ, அந்த வகைகளில் நம்முடைய மதிப்பை நாம் கூட்டிக் கொள்வோம். அதன் மூலம் நம்முடைய வியாபாரத்திலும், தனிப்பட்ட வாழ்விலும் மாபெரும் வெற்றிகளை குவிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.